நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உடன் இணைவது லதா ராணி. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தருங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் எனக்கு அவர் நண்பர். என்னுடைய 2 பசங்களுக்கும் மருத்துவ உதவி, கல்வி உதவி எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரு என்னுடைய ஹலாசனாவை பார்த்துட்டு செஞ்சு அவருக்கு ஒரு இந்த கையில் வீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்திருந்தது. நாங்கள் வெளியூருங்க, உங்களுடைய பயிற்சியில் நாங்கள் எப்படி கலந்துக்கிறது, நீங்கள் எந்த மாதிரியான, இப்போ வெளியூர்லேருந்து நாங்கள் செலவு பண்ணி வரோம், உங்களுக்கு ஒரு ஃபீஸ் ஒன்று கொடுக்கணும், அப்போ நாங்கள் நம்பி வரதுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் தானே நாங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட்ஸும் சிம்பிளாக போட்டு கூப்பிட்டும் கேட்டிருந்தாங்க. நியர் அபவுட் இந்த 2 கேள்விக்குமே ஒரு 90% பதில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டு பண்ணினதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எடுத்த உடனே நான் பண்ணுற எல்லாமே அவருக்கு தெரியும், இருந்தாலும் அவர் எடுத்தோன்னே யோகாசனா பண்ணுறக்கு போயிட்டார். இப்போ எங்கள் பயிற்சியில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லி தருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலங்குகளுக்கு ஹார்ட் அட்டாக், கிட்னி ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், வேறு எந்த வியாதியாவது வருதா, நமக்கு ஏன் வியாதிகள் வருது, ஏன் விலங்குகளுக்கு வியாதி வரதில்லை, நமக்கு ஏன் வியாதி வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விளக்கம் கொடுத்துருவோம். அடுத்தது நீங்கள் எப்படி சுவாசிக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது. ரெண்டாவது, இந்த ஒரு 15 நாள் கேப்பில் நீங்கள் இந்த சுவாசிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்து, அந்த 15 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுவாசிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த பயிற்சி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அடுத்தது கழிவு நீக்க பயிற்சி. உங்கள் உடலில் இத்தனை நாள் நீங்கள், சில பேர் அடிக்கடி பேதி குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, பேதி குடிக்காதவங்க இருக்கிறாங்க. என்கிட்ட என்னுடைய ஹெல்த் மிக்ஸ் 6 வாங்கின ஒரு அம்மாவுக்கு 72 வயசுங்க. அவங்க இது வரைக்கும் பேதி குடிச்சிட்டே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ என்னோட கழிவு நீக்க பயிற்சியில் அவங்களுக்கு போய் நான் சொல்லி கொடுத்து அந்த கழிவு நீக்க பயிற்சியை 2 நாள் பண்ணுறாங்க. அவங்க பேதியே ஆகலை. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் தான் அவங்களுக்கு பேதிக்கே வருது. அப்போ தான் நான் சொன்னேன், ஒரு பெரிய சாக்கடையை, அந்த சாக்கடையை நீங்கள் ஒரு சின்ன குச்சி வச்சு குத்துனா அது எப்படி போகும், அப்போது அந்த சின்ன குச்சி வச்சு குத்துனா கொஞ்சம் ரொம்ப நாள் குத்துனாதானே அது, ரொம்ப நேரம் குத்துனாதானே அது போகும். அந்த மாதிரி தான் 72 வயசில் உங்களுக்கு கழிவுகள் இருக்கும்போது அந்த கழிவுகள் வெளியேறது கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லிட்டு, முதல் நாள் அவங்க வரலைனாங்க, 2ஆவது நாள் வரலைனாங்க, 3ஆவது நாள் நல்லா வந்துச்சுங்க, கருப்பாக வந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கழிவு நீக்க பயிற்சி நாங்கள் கொடுப்போம். அதுக்கு அடுத்தது கழிவு நீக்க பயிற்சி முடித்த உடனே எங்களுடைய 6 பவுடர் உங்களுக்கு நாங்கள் சாப்பிட கொடுப்போம். ஃபஸ்ட்டு சுவாசிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறது, அடுத்து கழிவு நீக்க பயிற்சி, 3ஆவது எங்களுடைய பொருள் உங்களை சாப்பிட கொடுக்கறது, 4ஆவது முத்ரா. அதாவது நீங்கள் வர்றவங்க ஒவ்வொருடைய உடலுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. நான் ஏன் இது வரைக்கும் பவுடரை பற்றி பேசியிருக்கேன், மூச்சு பயிற்சி பற்றி பேசியிருக்கேன், யோகாசனா நானுமே பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஏன் முத்ராவை பற்றி நான் பேசலைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஜென்ரலாக முத்ராவை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் முத்ரையை ஒரு ப்ராப்பராக படிச்சுட்டு வந்த டீச்சர் கிடையாது. எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, இந்தந்த வியாதிக்கு இந்தந்த மாதிரி முத்ரா. ஸோ எனக்கு எடுத்துகிட்ட ஒரு அந்தந்த, இப்போ என்கிட்ட நான் ஒரு கிட்னி பேஷண்ட் எடுத்திருக்கேன், அதே மாதிரி லங்ஸ் பேஷண்ட் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ், அதாவது 120 kg இருக்க ஒரு ஆண் நண்பர், அவருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எங்ககிட்ட வரவங்களுக்கு எந்தெந்த மாதிரி முத்ரா சொல்லி கொடுக்கணும்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ இந்த 4ஐயும் செஞ்சு அவங்கள உடல் அளவுலையும் மன அளவுலையும் முறையாக பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் அந்த யோகாவுக்கு நம்ம போகும்போது நீங்கள் எந்த மாதிரியாக நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு சடனாக உங்கள் உடலில் பின் விளைவுகளும் பக்க விளைவுகளும் வராமல் இருக்கும். அப்படித்தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோமே தவிர, என்னுடைய நண்பர் பாருங்க எங்கிட்ட கேட்கவே இல்லை, அவர் பாட்டு செஞ்சிருக்கிறாரு. இந்த இப்படி வைக்கும்போது இந்த கையில் ஏதோ வீங்கிருச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் மாதிரி வேற யாருமே இதை பார்த்து எடுத்த உடனே நீங்கள் பயிற்சிகள் பண்ணாதீங்க. நம்மளுடைய உடம்பை ஓரளவுக்கு பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறம் தானே நம்ம போய் இத்தனை நாள் எந்த எக்ஸசைஸுமே பண்ணல, குமியலை நிமிரலை எதுவுமே பண்ணல, திடீர்னு போய் நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு சடனாக வலிகள் வரத்தான் செய்யும். இதே தான் இப்போ நீங்கள் எந்த வகையான பயிற்சிகள் தரீங்கன்னு அவங்க கேட்டாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி தான். முதல்ல மூச்சை சரியாக இது பண்ணுறது, மூச்சை கற்றல், கழிவு நீக்க பயிற்சி, எங்களுடைய உணவை கொடுத்து சாப்பிட, உணவுனா பவுடர்ஸ் தான், சத்து பவுடர்ஸ் கொடுத்து சாப்பிட வைக்கிறது, அப்புறம் சரியான முத்திரைகள் அவங்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாடி எந்த வகையிலையுமே டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு சரியான முத்திரைகள் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் யோகா, அடுத்து லாஸ்ட்டாக யோகா உங்களுக்கு கொடுப்போம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட நீங்கள் பயிற்சிக்கு வரீங்கன்னா தினந்தோறும் பயிற்சிக்கு வர வேண்டியது கிடையாது.
ஒரு ஃபஸ்ட்டு வரைங்க, ஃபஸ்ட் லெவல் கற்றுக்குறீங்க. அதில் நாங்கள் என்ன சொல்லித்தரமோ அதை அடுத்த லெவல் நான் கற்றுக்கிட்டேங்க. நான் கரெக்டாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துங்க நீங்கள் கரெக்டாக மூச்சு எடுக்கணும். இப்போ 98% நான் கிளாஸ் எடுத்ததில் நம்ம எப்படி சுவாசிக்கணுமோ யாருமே அந்த மாதிரி சுவாசிக்கிறது இல்லை. அப்போது அந்த ஒரு 15 நாள் டைம் டியூரேஷன் எதுக்கு கொடுக்குறோன்னா, நீங்கள் கரெக்டாக அந்த மூச்சை எடுத்து கரெக்டாக மூச்சை விடுறீங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த 15 நாள். அப்போது நீங்கள் அடுத்து என்னை காண்டாக்ட் பண்ணி நான் இந்த மூச்சை கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த லெவல் மூச்சு பயிற்சி சொல்லி தருவோம். அதுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் லெவல். அப்போ அதுக்கு அடுத்து தாண்டி நாங்கள் 2வது தோப்புக்கரண மூச்சு பயிற்சி. இதுக்கு இடையில நீங்கள் இந்த எங்களுடைய சத்து மாவையெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டே வரணும். அதுக்கப்புறம் அந்த கழிவு நீக்க பயிற்சியில் கொடுத்த அந்த ஆயில் பவுடரை வந்து 48 டேஸ் நீங்கள் கண்டினியூஸ் பண்ணணும். இதுக்கு இடையில எங்கள் முத்ரா லெவல் அதிகமாகும், மூச்சு பயிற்சியின் லெவல் அதிகமாக முத்ரா லெவலும் அதிகமாகும். அட் சேம் டைம் யோகா லெவலும் அப்படியே, அதாவது பிகினிங் யோகா என்னமோ அதை பூரா நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது, இது வந்து அந்த ஃபஸ்ட் லெவலுக்கு முடிச்சு அடுத்த லெவலுக்கு நாங்கள் சொல்லி தருவோம். தொடர்ந்து செய்யும் போது உங்கள் எல்லாத்தினுடைய உடம்புலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பெயின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு ஜாயிண்ட்ல எங்கேயாவது ஒரு பெயின் இருக்கும். அப்போ அந்த 7 மினிட்ஸ் எக்ஸசைஸ் நீங்கள் செய்யும்போது அந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் அப்படியே ரிலீவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய பயிற்சியின் முறைகளை தவிர்த்து நீங்கள் எங்கே வேணால் இருந்துக்கலாம். வந்து ஒரு நாள் மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அடுத்த 15 நாள், அதுக்கப்புறம் 1 மந்த் டைம், இப்படி நீங்கள் வந்து மாதம் 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் எங்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு போனால் போதுமே தவிர்த்து ரெகுலராக நீங்கள் எங்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணணுங்கிறதும் கிடையாது. நான் போய் கற்றுக்கிட்டதும் அப்படி தான். அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, எனக்கு இது செய்யும்போது இது இப்படி இருக்குது, இது செய்யும்போது இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய கரெக்டான பேரையும் ஊரையும் நீங்கள் சொல்லி, அப்படின்னா நிறைய பேர் வரும்போது நமக்கு தெரியாது இல்லைங்களா, கரெக்டாக பேர் ஊர் சொன்னீங்கன்னா எனக்கு ஐடென்டிஃபை ஆயிரும். அப்போது உங்களுக்கு இந்த இது டவுட் அப்படின்னு கேட்டால் நான் கரெக்டாக உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். இப்படி நீங்கள் வந்து பயிற்சியில் கலந்துக்கலாம். பயிற்சியில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க அனைவரும் வந்து பயிற்சியில் கலந்துக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முறையாக செய்யுங்க. முறையாக செஞ்சு முறையாக கற்றுக்கும் போது நிரந்தர ஆரோக்கியத்தோடு நம்ம வாழ முடியும். நன்றி, வணக்கம்.